வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் காலையிலேருந்து அதான் போயிட்டுருக்கிறது. இந்தியாவுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம், லைசன்ஸ் கொடுத்துருக்கோம், அடுத்த 30 நாளைக்கு ரஷ்யன் ஆயிலை பர்ச்சேஸ் செய்து கொள்ள அப்படின்னு யூஎஸ்னுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி அவங்க அதிகாரப்பூர்வமாகவே அரசிதழிலையும் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் 6, 2026 காலை 12:01 வரைக்கும் நாங்கள் அந்த லைசன்ஸை கொடுக்குறோங்கிறது பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு லைசன்ஸ் கொடுக்க இல்லை பர்மிஷன் கொடுக்க நீங்கள் யாருங்கிற விவாதம் தான் அப்போசிஷன் தரப்பில் போகுது. ஆனால் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த டெவலப்மெண்ட்ஸ்? அது அற்புதமான காரியங்களெல்லாம் இன்றைய உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த யூஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை படித்தீங்கன்னா, a license issued late on Thursday covers transactions related to Russian crude oil and petroleum products loaded onto vessels before March 5th. So long as it's delivered to India and purchased by an Indian firm. The measure expires April 4th at 12:01 AM Washington time. அதாவது அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா அவங்க. முதல்ல அது கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரம்ப்புக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது இன்றைக்கி வந்து. அந்த லைசன்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டட் டு ரஷ்யன் க்ரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லோடட் ஆன் டு வெசல்ஸ் பிஃபோர் March 5th. மார்ச் 5 முன்பு ரஷ்யன் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், அந்த எண்ணெய் வலை கப்பல்கள் இருக்கு இல்லையா, எண்ணெய் கப்பல்களில் ஏற்றப்பட்டதை இந்திய நிறுவனங்கள் வாங்கி கொள்ளலாம். எப்போ வரைக்கும் வாங்கிக்கலாங்கன்னா, ஏப்ரல் 4 12 மணி 1 நிமிடம் காலை அதிகாலை நேரம் வாஷிங்டன் டைம் படி வாங்கிக்கலாம். அப்படின்றது வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்க 30 நாள் நமக்கு இந்த வெய்வர் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து. To enable oil to keep flowing into the global market, the Treasury Department is issuing a temporary 30-day waiver to allow Indian refineries to purchase Russian oil. அதாவது வந்து எண்ணெய் இப்போ இந்த ஈரான் யுத்தத்தால், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தால் எண்ணெய் வரத்து, கச்சா எண்ணெய் வரத்து சந்தையில் வந்து தங்கு தடை இல்லாமல் இருப்பதற்காக இந்த 30 நாள் வெய்வர், இந்த தடை நீக்கம் என்பது அமலுக்கு வருது. இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருக்காரு. திஸ் டெலிபரேட்லி ஷார்ட் டர்ம் மெஷர் வில் நாட் ப்ரொவைட் சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் டு ரஷ்யன் கவர்மெண்ட் as it is only authorizes transactions involving oil already stranded at sea. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது மூலமாக ஏன் ரஷ்யன் ஆயிலை நீ வாங்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க, கட்டுப்பாடு விதிச்சாங்கன்னா, அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் உக்ரைன் யுத்தத்தை நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவை மிரட்டினாங்க. இந்தியா அந்த மிரட்டலுக்கு அடி பண்ணிடுச்சு. இப்போ இன்றைக்கி ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து ஸ்காட் பெசன்ட் தன்னுடைய அந்த எக்ஸ் பதிவில் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையாக இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த குறுகியால நடவடிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் ரஷ்ய அரசுக்கு வந்து ஒரு நிதி வருவாயே கொடுக்காது. பிகாஸ் எதனாலனா, இது ஆல்ரெடி கச்சா எண்ணெய் வந்து கடலில் தேங்கி இருக்கிறத விற்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ ஒரு கேவலமான காரி துப்பப்படுகிற, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு குமட்டலை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது இது காட்டுது. அதாவது கடந்த காலங்களில் வந்து ஒரு நாடை வந்து கையை முறுக்கி தன் காலடியில் அமெரிக்கா உட்கார வைத்த பொழுது ஒரு சின்ன விண்டோ, ஒரு ஃபேஸ் சேவர் கொடுப்பான், அது வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி. இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட அது எதுவுமே கிடையாது. நீங்கள் அடிமேனு ஓப்பனாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கோன்றார். அதுதான் இப்போ நடந்திருக்குது. இப்போ இதை வந்து ஒரு சாதனைன்னு பிஜேபி பேசுது. அதாவது பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதாவது வந்து இன்றைய சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது நாம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு, அதாவது கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு சர்வாதிகாரத்தின் கீழ், ஒற்றை சூப்பர் பவர் கீழே வந்து இந்த உலகம் இன்றைக்கி போயிடுச்சு. இந்த வெனிசுவேலா அதிபரை கடத்துகிறான், அவன் ஈரான் அதிபரை கொல்றான். இது எல்லாமே வந்து சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமானது. எதனால் சாத்தியப்படுதுன்னா, தொழில்நுட்ப மேலாண்மையால் சாத்தியப்படுது. ஒரு நாட்டோட மின் கட்டமைப்பையே கம்ப்ளீட்டாக சீர்குலைச்சி சில மணி நேரங்களுக்கு, அந்த நாட்டில் இன்டர்நெட்டையே கம்ப்ளீட்டாக சீர்குலைச்சி அந்த நாட்டோட அதிபரை தூக்க முடியுது. இன்னொரு நாட்டில் அந்த அதிபர் வந்து 100 அடி கீழே வந்து பதுங்கி இருக்கார், அதுக்கு மேலே குண்டை போட்டு கொல்கிற அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குதுன்னு போது மனித இனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், ரொம்ப டீசெண்டாக சொல்கிறோம்னா நெருக்கடி
அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஈரானிய ஈரானிய சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவருக்கு நேர்ந்தது இந்த உலகின் எந்த தலைவருக்கும் நிகழலாம். இதுதான் அதோட மெசேஜ். அதை பேச மறுக்கிறாங்க எல்லாருமே. இட் கேன் ஹேப்பன் டு எனி லீடர். வெனிசுவேலா அதிபருக்கு ஏற்பட்டது எந்த நாட்டுக்கும் நடக்கலாம். குறிப்பாக அயத்துல்லா கொமேனிக்கு ஏற்பட்டது எந்த நாட்டுக்கும் நடக்கலாம். குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் இல்லாமல் போயிடுச்சு. தொழில்நுட்ப மேலாண்மை இருக்கிறதால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாடுகளில் உள்ள எந்த ஒரு தலைவரையோ அல்லது சர்வாதிகார நாட்டில் உள்ள எந்த ஒரு அதிபரையோ அல்லது மன்னராட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நாடுகளில் உள்ள மன்னரையோ மகாராணிகளையோ இந்த பூமி கோளத்தில் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை துல்லியமாக தாக்கி ஒன்று அவர்களை கொல்லக்கூடிய அல்லது அவர்களை கைதியாக ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போய் தங்கள் நாட்டில் நிறுத்தி நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு வல்லமை என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் அதனுடைய ஏவல் நாயாக மாறிப்போன இஸ்ரேலுக்கும் வந்துவிட்டது இன்றைக்கு. இது இப்போ இந்த மாதிரி இப்போ இந்தியா, சைனா, ரஷ்யா அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து வெனிசுலா அதிபருக்கோ ஈரானியன் அதிபர் குமேனிக்கோ செஞ்சதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது நாடுகள் பெருசு. பொருளாதார ரீதியாக அதை காலடியில் உட்கார வைப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி, வருவாய்த்துறை செயலாளரோட இந்த கருவூல செயலருடைய இந்த இது அறிவிப்பு பதிவு அது ஆணையாகவே ரிலீஸ் பண்ணி ஆணையாகவே 140 கோடி மக்கள் உள்ள ஒரு தேசத்தை இதை விட எவனாலையாவது இழிவுபடுத்த முடியுமா? இப்போ இதை ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல மோடி கவர்மெண்ட். நீ யாருடா எனக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு இதை கொண்டாடுது இந்த கவர்மெண்ட்னா, இவன் ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட்டு இந்தியாவை ட்ரம்ப்போட காலடியில் அடகு வச்சுட்டாங்க. ஏன்னா இது கற்பனை கேட்டாத ஒரு அவலம் இந்திய அரசுக்கு, இந்திய மக்களுக்கு, 140 கோடி இந்தியர்களுக்கு. 140 கோடி இந்தியர்களுக்கு அவங்க எந்த மொழி, ஜாதி, மதம், இனம், அதாவது ஆர்எஸ்எஸோட நாட்டுப்பற்று எவ்வளவு போலியானது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். பொங்கி எழுந்திருக்கணும்ல நீ. பாரத மாதான்னு வார்த்தைக்கு 3 தடவை சொல்கிறீங்களேடா. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு 100 ஆண்டு கண்ட அந்த இயக்கத்துக்கு எங்களுக்கு நாடு தான் முதல்லன்னு மூச்சுக்கு 300 தடவை முழங்குவீங்கல்ல, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இதை வந்து வெற்றின்னு எது உங்கள் கவர்மெண்ட்டு, உங்களோட பொலிட்டிக்கல் ஆர்ம் தான் இன்றைக்கி இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்குது. ஆண்டுதோறும் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை ஆர்எஸ்எஸ்க்கு தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை நடத்துறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்துட்டு போங்க, தொலைஞ்சு போங்க, மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி பொங்கி எழணும் இல்லை? அப்போ உன் தேசபக்தி என்பது எவ்வளவு போலியானது. நீ அடிப்படையில் முஸ்லீம் விரோதி, நீ ஏகாதிபத்திய விரோதி கிடையாது. எந்த காலத்துலையுமே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் ஃபைட் பண்ணதே கிடையாது. இந்திய சுதந்திர போராட்டத்திலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிரம்ப உதாரணங்கள் இருக்கின்றன. லேட்டஸ்ட்டு உதாரணம் இன்றைக்கி 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு முன்னால் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட்டோட இந்த அறிவிப்பு. நான் உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறதுக்கு, கரெக்டாக 30 நாள் டைமோடு சொல்கிறான். மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 4 அமெரிக்க நேரப்படி அதிகாலை 12:01 நீ முடிக்கணும். கூசலி ஆர்எஸ்எஸ்க்கு வெட்கி தலைமுனைய வேண்டாம் மோகன் பகவத்தும் அவருடைய கூட்டமும். நீங்கள் எவ்வளவு தூரம் போலியானவர்கள். உங்களால் இந்தியாவை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு இயக்கம் அது எப்படிப்பட்ட இயக்கம் என்பது இன்றைய டெவலப்மெண்ட்ஸில் மேலும் மேலும் நிரூபிக்கப்படுகிறது. இப்போ யூஎஸோட அந்த பேக்ட்லேயும் அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. இந்தியா யூஎஸ் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்லேயும் சரி, அதுலேயும் பேசலை. அது வரவேற்றே பேசிட்டாங்க. அவங்களோட அதாவது சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் அதை வெல்கம் பண்ணிட்டானுங்க. ஆனால் இவங்க வந்து இங்கே உள்நாட்டு உற்பத்தி, இந்த பொருட்கள், அந்த ஸ்வராஜ் இதெல்லாம் பேசக்கூடிய போலித்தனன்ற ஆர்எஸ்எஸோட தேசபக்தி என்பது போலித்தனம். அது இஸ்லாமிய வெறுப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களாக என்றுமே இருந்ததில்லை. இந்தியாவை காப்பாற்றுவதற்காக அவர்கள் என்றுமே எதுவுமே செய்ததில்லை. அவர்கள் விதைத்ததெல்லாம் வன்மமும் வெறுப்பும் துவேஷமும் தான். நீ உண்மையிலேயே தேசபக்தனாக இருந்ததா நீ பேசிக்கிற அளவுக்கு, உன்னை பற்றி நீ சித்தரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு இன்றைக்கி நீ தெருவில் இறங்கியிருக்கணும். நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிச்சிருக்கணும். இந்தியாவின் பெருநகரங்கள் அத்தனையிலே வந்து லட்சக்கணக்கான ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தெருவில் இறங்கியிருக்கணும். யாருக்குடா நீ லைசன்ஸ் கொடுக்குறேன்னு? லைசன்ஸ் கொடுக்க நீ யாருடா லைசன்ஸ் கொடுக்கறது? பொங்கி எழுந்திருக்கணும். பொத்திக்கின்னு உட்காந்துருக்க. ஒரு தலையங்க எழுதுவானா? நான் கேட்குறேன். ஆர்எஸ்எஸோட பஞ்சஜானியாவில் ஆர்எஸ்எஸோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுக்கு பிஜேபி வெல்கம் பண்ணுதுன்னா அது ஆர்எஸ்எஸ் வெல்கம் பண்ணுதுங்க. ஏதோ ஒன்று இறங்கிறதுக்கு முன்னால் ஆற்றுல எதையோ ஒன்று விட்டு ஆழம் பார்க்கணும்ல, அதானே இது.
ஏன்னா அவங்களுக்கு இந்த குளோபல் ஹிந்துத்துவாங்கிறது ஃபார் ரைட்டோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணுங்கிற சில கமிட்மெண்ட்ஸினுடைய அந்த கமிட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஐம் சாரி, இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அது வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் ஓவராக போய் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் ஆர் வந்து ஃபிலசாபிக்கல் தியரிஸ்குள்ளே நீங்கள் போக தேவையில்லை. இதுதான் ஆர்எஸ்எஸ். ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர்கள் என்றுமே குரல் கொடுத்ததில்லை. பிக் பிஸ்னஸுக்கு எதிராக அவங்க என்றைக்குமே குரல் கொடுத்ததில்லை. பிக் பிஸ்னஸ்ன்றது இன்றைக்கி பிக் கார்பரேஷன்ஸ். ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு 75 ஆண்டுகளாக வந்து இருந்த முதலாளித்துவம் என்பது வேறு, இன்றைய இருக்கக்கூடிய கேபிட்டலிசம் என்பது வேறு. இது டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸ், பன்முகத்தன்மை கொண்ட பலாயிரம் நாட் பன்முகத்தன்மை மல்டிநேஷ்னல்ஸை தாண்டி டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸ், குளோபலைஸ்டு கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதோட பிரதிநிதி தானே அங்கே வந்து ஆர்எஸ்எஸ். அதை என்றைக்குமே அவன் எதிர்த்து போக மாட்டாங்க. அதோட லேக்கிங் அவன் அந்த சிஸ்டம், அது காலடியில் வாலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது தான் ஆர்எஸ்எஸ். நான் கேட்குறேன், உன் ஆங்கிள்லேருந்து நான் கேட்குறேன். இன்றைக்கி இந்த நாட்டை பற்றி தேசபக்தி அது இதுன்னு என்னென்னமோ நீ பேசுறிய, உன்னோட கோணத்துலேருந்து பார்த்தா நாங்கள்லாம் தேசபக்தர்கள் இல்லைப்பா, எங்களுக்கு தேசபக்தி இல்லைப்பா, நாங்கள் சர்வதேச பிரஜைகளை எங்களை பார்த்துக்குறோம், எங்களுக்கு நாடு கிடையாது, மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீ வந்து என்ன சொல்லிக்கிற, எனக்கு நாடு தான் முக்கியம், பாரத மாதான்னு வார்த்தைக்கு 300 தடவை பேசுகிறல்ல. உன் பாரத மாதா மூஞ்சில் கறி அள்ளி பூசிருக்கான் அவன். இதை விட கேவலமாக இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த 12 வருஷத்தில் எதுவுமே நடந்ததில்லை. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஸ்காட் பெசன்ட்டோட அந்த ட்வீட் மெசேஜ், எக்ஸ் மெசேஜ், அவர் சொல்லி தான் இங்கே தெரியுது எனக்கு. நமக்கு இது என்னன்னா, மோடி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான மக்கள் விரோத அரசு என்பதற்கு உதாரணம். இதை நாட்டு மக்களுக்கு இவங்க அறிவிக்கலை, அவன் வெய்வர் கொடுத்துட்டான்றத அவன் ட்வீட் போட்டு அறிவிக்கிறான். இப்போ சார், இதற்கு முன்பாக நீங்கள் இருந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் மீறி ரஷ்யா கூட ஆயில் வாங்காத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, அதையும் வெளிப்படையாக சொல்லலை. இப்போ உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது போனால் ரஷ்யா கொடுப்பாங்களா? இல்லை அவங்க இடத்துல என்ன நம்பிக்கை? இல்லை, அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது, அவங்க கொடுத்தே ஆகும். அங்கே பிரச்சனையே கிடையாது, அந்த வேலையை அது வேறு சப்ஜெக்ட். அவனுக்கு நெருக்கடி இருக்குது, அவன் ஒன்றும் லேஸ்பட்டவன், யாருக்கும் ரிலையபிளாக இல்லைன்னு ஒரு ஆமாம். சரி, நீங்கள் வந்து உங்களோட ரஷ்யன் ரிலேஷன்ஷிப்ன்றது ஓகே ஃபைன். ஆனால் வந்து உக்ரைன் வார் 4 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிறது அட்டூழியத்துக்கு யார் பொறுப்பு? அதை ஒன்றும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. யூ கேனாட் ஜஸ்டிஃபை யுக்ரைன் வார், அது ஏற்புடையது அல்ல. வார் வந்து 4 வருஷமாக நீ வார் நடத்துகிறேன்னா அது என்னது? இது நீ என்ன வேணால் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். வார் இஸ் த வெரி டேர்ம் வார் இட் செல்ஃப் இஸ் இம்மாரல் தான். அதாவது வார் கிரைம்ஸ்னுவாங்க, வார் இட் செல்ஃப் இஸ் அ கிரைம் தான். அதனால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அவனுக்கு 30 நாள் ஆயில் கொடுத்துட்டு போகிறான், அவனுக்கு காசு வரப்போகுது, அவ்வளோதான். தே நீட் டெஸ்பரேட்லி மணி. ரஷ்யன் எக்கானமி இஸ் டீப் கிரைசிஸுங்க, சும்மா ஒன்றும் இல்லை. ரஷ்யன் எக்கானமியும் பெரிய நெருக்கடியில் தான் இருக்குது. எனவே அது வேறு சப்ஜெக்ட். அது அவனுக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு நெருக்கடி இருக்குது. மெயின் எனிமி அமெரிக்கா தான், ரஷ்யா கிடையாது. பிக்கஸ்ட்டு எனிமி இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸ் அமெரிக்கா தானே ஒழிய ரஷ்யா கிடையாது. அது யூனிபோலாராக இப்பயும் மாறிடுச்சு. அமெரிக்காவே ரஷ்யாவே நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. அதனால் அது அந்த பார்வைக்கு அவசியமே இல்லை. அவங்க ரஷ்யன்ஸ் வந்து நமக்கு ஆயில கொடுக்க தான் போகிறான், அது பிஸ்னஸ் கம்பல்ஷன் அவனுக்கு இருக்குது. பட் இது என்னது? இது இந்தியாவோட இறையாண்மையை இவ்வளோ கேவலமாக யாருமே இதுக்கு முன்னால் அடகு வச்சதே இல்லையே. மோடி வச்சுருக்காருல்ல, கல்வானில் வச்சார், இப்போ வைக்கிறாரு. அவர் சொல்கிறாருல்ல, நான் ஃபோன் பண்ணேன் எவனுமே எடுக்கலன்னு புலம்புறாருல நவரானே. டிஃபென்ஸ் செக்ரட்டரி எடுக்கல, பிஎம்ஓ எடுக்கல, யாருமே எடுக்கலாம். ஐ வாஸ் லெஃப்ட் இந்த லர்ச்சுன்றாருல. இதை விட வேறு என்னடா வேணும் உங்களுக்கு? அப்போ இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுடுச்சு. அதுவாது ஒரு பார்டர் ஸ்கிரிமிஷ். இது என்னது இது? அதாவது ஓப்பனாக உங்களை வந்து ஒருத்தன் ஹியூமிலியேட் பண்ணுறான். அதுதான் நான் சொன்னேன். 20 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கன் இம்பீரியலிசம் வந்து அப்பயும் நம்மளை கையை முறுக்கி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான். பட் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் பூராவே. ஆனால் அதில் என்னென்னா ஒரு ஃபேஸ் சேவர் இருக்கும், ஒரு டிக்னிட்டி இருக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. யார் சிக்னேட்டரியாக அதர் சைட் கவுண்டர் பார்ட் வராங்களோ அவங்களுக்கு சில விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் சேவர் கொடுத்து அவன் மரியாதையை அவனை காப்பாற்றுவான். அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் பாதிக்காத அளவுக்கு அவனை கொஞ்சம் காப்பாற்றுவான், தான் எதிரியை கொஞ்சம் கண்ணியமாக நடத்துவான். இன்னைக்கு டிக்ளரே பண்ணுறாங்க, இந்த பேக்ட் இந்தியா யூஎஸ் பேக்ட்னால எங்களுக்கு லாபமே தவிர உங்களுக்கு இல்லை, ரெசிப்ரோகேட்டிங் கிடையாதுன்னே சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க அவன். இதுக்கு முன்னாடி போட்டதாக. ஆமாம். இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக இங்கே இந்தியாவுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்த ஒரு ஈரான் ஷிப்பை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது நாங்கள் கெஸ்ட், அது இந்தியாவோட கெஸ்ட்டுன்னு ஈரான் அகைன் திரும்ப அதை இது பண்ணுறாங்க. பட் இந்திய அரசின் சார்பில் இல்லை, எங்களுக்கு ஒரு கால் வந்ததும் நாங்கள் போனோம், டிஸ்ட்ரஸ் கால் வந்ததும் நாங்கள் உடனடியாக இங்கே நம்முடைய ட்ரூப்ஸ் அனுப்பி என்னென்னு பார்க்க சொன்னோங்கிறதோட நிப்பாட்டிட்டாங்களே தவிர அடித்தது குறித்தும் பேசலை.
கமேனி அவர்களுடைய படுகொலை குறித்து பிரதமரோ இல்லை அந்த லெவலில் வரல. இப்போ கடைசியாக கண்டோலன்ஸ் மீட்டு ஃபாரின் செக்ரட்டரி சைன் பண்ணாருங்கிறதோட நிற்கிது. அப்போ ஒரு சாவரின் நேஷனுக்குள்ளே எப்படி போவீங்கிற கேள்வியை பெயர் குறிப்பிடாமலாச்சும் கேட்கலாம்ல. அந்த இடம் சிக்கலுக்குரியதாக இருக்கு. இன்ன வரைக்கும் உங்க கேட்கல. இப்போ இது 2 விஷயம். ஒன்று வந்து கொமேனியோட அசாசினேஷன். கொமேனி அசாசினேஷனுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கண்டனமே தெரிவிக்கல. 2வது அந்த வந்து கண்டலன்ஸ் புக்கில் வந்து வழக்கமாக இந்த மாதிரி நடக்கும்போது வந்து பிரைம் மினிஸ்டர் போய் கையெழுத்து போடுவார் அல்லது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் போவாங்க. இந்த தடவை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் போகாமல், நல்லா கவனிங்க, பியூரோக்ராட் அனுப்புறீங்க, ஃபாரின் செக்ரட்டரி அனுப்புறீங்க. அதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? லுக், பொலிட்டிக்கலாக இந்த மூவை பற்றி இந்தியாவுக்கு கவலை இல்லை. யூ ஆர் ரெஃப்யூசிங் டு கண்டம். ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரியாக்டே பண்ணல. இது கொமேனி இஷ்யூவில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் பிஜேபியோட பாலிசி, இந்தியன் கவர்மெண்ட்டோட பாலிசி என்பது வந்து அட்டூழியத்தின் உச்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ லீடர் இன் த வேர்ல்டு இஸ் சேஃப் நவ். நான் அதோட நிறுத்திக்கிறேன். நோ லீடர் இன் த வேர்ல்டு இஸ் சேஃப் நவ். அதாவது அவன் சொன்னான் இல்லைங்க, யார் அந்த ஜெர்மன் போயட்டுங்க, ஹிட்லரோட பீரியடில் பாஸ்டர் நியோமில்லர், ரொம்ப ஃபேமஸான போய்ட்டு இல்லை, அவனோட அந்த கவிதை வரும் இல்லை வந்து, ஃபர்ஸ்ட் தே கேம் ஃபார் த கம்யூனிஸ்ட், ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் பிகாஸ் ஐ எம் நாட் அ கம்யூனிஸ்ட். தென் தே கேம் ஃபார் த socialist, I did not speak out, I am not a socialist. Then they came for trade union leaders, I did not speak out because I am not a trade union leader. Finally they came for me and no one left to speak out for me. முதல்ல கம்யூனிஸ்ட்டுங்களை கொல்ல வந்தாங்க, நான் அமைதியாக இருந்தேன், ஏன்னா நான் கம்யூனிஸ்ட் இல்லை. சோஷியலிஸ்ட்டுங்களை தேடி வந்தாங்க, நான் அமைதியாக இருந்தேன், நான் சோஷியலிஸ்ட் இல்லை. தொழிற்சங்க தலைவர்களை தேடி வந்தானுங்க, நான் பேசலை, ஏன்னா நான் தொழிற்சங்க தலைவர். கடைசியாக என்னை கொல்ல வந்தாங்க, எனக்காக பேச யாருமே இல்லை. இதுதான் இன்றைக்கி எல்லா நாடுகளோட தலைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்தியா உட்பட. ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி வேறு எதையும் அவங்க பேசின்னு இருக்காங்க. ஸோ கொமேனி இஷ்யூவில், கொமேனி வந்து ஒரு சர்வாதிகாரி, ஒரு மத பழமைவாதி. அங்கே வந்து அவருடைய 38 ஆண்டுகளில் வந்து சில லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மனித உரிமைகளாக போராடி. ஜனவரி மாதம் கூட 15,000 பேர் கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக ஈரானில் இழைக்கப்படுகிற அநியாயங்கள் வந்து சொல்லி மாளாதவை. ஸ்கார்ஃப் போடலைன்றதுக்காக பெண்களை வந்து சவுக்கால் அடிக்கிறது, சிறையில் போடுறதெல்லாம் நடந்தது. பெரிய அளவில் வந்து பெண்கள் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. அதெல்லாம் உண்மை, அது அத்தனையுமே உண்மை. ஜனநாயக விரோத அரசு தான் அங்கே இருக்குது என்பதெல்லாம் உண்மை தான். பட் அது வந்து ஒரு இறையாண்மை உள்ள அரசு. அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க தங்கள் பாதையை தாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் அப்படியான லிபரேஷனை கேட்குறவங்க எதுக்கு போய் பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போகிற அது ஒன்று. 2வது, மனித உரிமையை காப்பாற்றலாம் இவங்க ஒன்று ட்ரம்ப்போ நெத்தனியாவும் அவங்க போகல. அப்படி பார்த்தா சவுதியில் என்ன வாழுது, நார்த் கொரியாவில் என்ன வாழுது, ஆப்பிரிக்கா நாடுகள் பூரா கதை இப்படி தான் இருக்குது. ஆகவே ஆப்கானிஸ்தானில் என்ன கதை, நீங்கள் விட்டுட்டு ஓடணும். நீ உன் பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்க ஆயில் வெல்த் உனக்கு வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அயத்துல்லா கொமேனி அசாசினேஷன் என்பது வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றம். அந்த ரீஜியனில் அமெரிக்கன் இம்பீரியலிசத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக, ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவன் மட்டும்தாங்க, அவனை காலி பண்ணும். அந்த வேலையை பாதி முடிச்சிட்டானுங்க இப்போ. ஸோ அயத்துல்லா கொமேனி இஷ்யூவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோடியோட ஸ்டாண்டுன்றது வந்து மிக 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 பிற்போக்குத்தனமானது. அதாவது பாஸ்டர் நியோமெல்லோ கவிதைகளை வந்து நோ ஒன் லெஃப்ட் டு ஸ்பீக் அவுட் ஃபார் மீன்றதை வந்து மோடியும் ஆர்எஸ்எஸும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்க கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அவங்க அந்த நிலைக்கு போயிட்டாங்க. நம்பர் 2, இந்த ஷிப்போட சிங்க் பண்ணது அமெரிக்கன் ஈரானியன் ஷிப்பை இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் அடிச்சிருக்கோம். அதனால தான் நமக்கு நேரடியாக பாதிப்பு வரல. இங்கே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்ட அந்த வந்து மிலன்னு சொல்லக்கூடிய அந்த சர்வதேச கடல் ஒத்திகை, அதில் கலந்து கொண்ட ஒரு ஷிப்பு நம்முடைய விருந்தாளியாக வந்துட்டு அவன் திரும்பி போயிட்டுருக்கும்போது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் சர்வதேச கடல் பரப்பில் டார்பேடோன்னு வந்து கடலுக்கு கீழே போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், சப்மெரீன்லேருந்து அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்லேருந்து கடலுக்கு அடியில் போடப்பட்ட குண்டுகளால் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அட்டூழியத்தின் உச்சம் இது. அதாவது வந்து அந்த வார் வந்து அந்த வெஸ்ட் ஏஷியாவில் மட்டும்தான் இருந்ததுன்ற தாண்டி சர்வதேச கடற்பரப்புக்கும் இந்த வாரை வந்து ட்ரம்ப் விஸ்தரிச்சிருக்கிறார். டிஸ்ட்ரெஸ் கால் வந்து ஸ்ரீலங்கா நேவி தான் போய் காப்பாற்றிருக்கு. இதில் நேற்றைக்கு வந்து ஒரு தகவல், ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல், அது உடனே இந்திய அரசு மறுக்குது. உண்மை என்னன்னு தெரியல. அந்த சப்மெரின் வந்து இந்திய கடற்பரப்பில் இருந்து தான் அந்த குண்டை ஏவியதாக ஒரு தகவல் வருது. சில சர்வதேச ஊடகங்கள் அதை போடுறாங்க. பட் அது அன்கன்ஃபார்ம்டு, நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு தகவல். அதாவது இந்திய கடற்பரப்பு, ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது சர்வதேச கடற்பரப்பில், இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில். ஆனால் அந்த சப்மெரின் இந்திய கடல் எல்லைக்குள் இருந்து தான்
அந்த டோர்பெடோ கடலுக்கு அடியில் போகக்கூடிய அந்த குண்டை வீசிச்சன் என்பது ஒரு குற்றச்சாட்டாக எழுகிறது. எனவே அது இந்திய அரசு அதை மறுத்திருக்கிறது. அதனால் நம்ம அதை பற்றி பேச முடியாது. பட் இந்த யுத்தத்தோட புவிசார் எல்லைகளை பூகோள பரப்பை கடல் பரப்புக்கும் வந்து ட்ரம்ப் விஸ்தரிச்சிருப்பது என்பது ஈரானோட கடற்படையை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்ன்றாங்க. அவ்வளோ சுலபமாக ஈரானை அழிக்க முடியாது. அது 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே வந்து பெர்ஷியன் ஹிஸ்ட்ரியோட தொடர்ச்சி அது. அமெரிக்காக்காரருக்கு 300 வருஷத்துக்கு மேலே வரலாறு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு, பாரசீக வரலாறு கொண்டவர்கள் தான் ஈரான் மக்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னென்னா, தன் நாட்டில் கொமேனி ஜனநாயகத்தை அனுமதிக்காதோட விளைவு தான் இன்றைக்கி இது நடந்திருக்கு. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஈரான் இருந்ததுன்னா இன்றைக்கி அமெரிக்காவால் இஸ்ரேலால் தொற்றுக்க முடியாது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு ஒரிஜினல் எக்ஸிக்யூட்டிவ் அரசு நிர்வாகம், சட்டத்துக்கு அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்ட அரசு நிர்வாகம், முழு அளவிலான அரசியலமைப்பு சட்டம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, சென்ட்ரல் பேங்க், இண்டிபெண்டன்ட் சென்ட்ரல் பேங்க், இண்டிபெண்டன்ட் சிஏஜி மாதிரியான ஆடிட்டிங் சிஸ்டம்ஸ், இண்டிபெண்டன்ட் மீடியா, முழு அளவிலான தனி மனித சுதந்திரம், இதெல்லாம் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி தொட முடியாது. இது எதுவுமே இல்லாதோட விளைவு ஈரானுக்குள்ள ஒரு தரப்பு மக்கள் கொமேனி கொல்லப்பட்டதை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அவங்களோட பாதிப்பு அந்த மாதிரி. ஆனால் ஒட்டுமொத்த தேசத்தை போய் தாக்கும் பொழுது அவர்கள் என்று ஒன்றாக அணிதிரளுகிறார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. அது நார்த் கொரியா மாதிரி பின்னால் போய் முடியலாம், அதில் இதோட மோசமாக போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஈரானில் ஒரு யூஎஸ் ப்ராக்ஸி கவர்மெண்ட் வர வேண்டாங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் எந்த எல்லைக்கு போயிட்டாருன்னா, அயத்துல்லா கொமேனியோட சக்ஸஸரை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு கன்சல்ட், நான் சொல்கிற ஆள் தான் அங்கே வந்து தலைவராக இருக்குன்ற, எனக்கு ரோல் இருக்கணும் டு எலெக்ட் தி சக்ஸஸ். என்ன அட்டூழியங்க இந்த உலகம் இதையும் வேடிக்கை பார்க்குதுங்க. அயத்துல்லா கொமேனியோட சக்ஸஸரை சூஸ் பண்ணுறதுல எனக்கு ரோல் இருக்குன்றாது. உனக்கு எதுக்கு ரோல் இருக்கணும்? இதை கேட்கறதுக்கு நாதி இல்லை இந்த உலகத்தில். உங்கள் செனட்டும் காங்கிரஸுமே உங்களுக்கு வார பவர் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முழு அளவிலான ஒரு சர்வாதிகாரி, ஒற்றை சர்வாதிகாரியின் கீழ் இந்த உலகம் வந்து இன்று தவித்து திண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே இது மிக மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெசன்ட் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள் ரஷ்யன் ஆயிலை இந்தியா வாங்குவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுமதி, அந்த எக்ஸ் பதிவு, இதெல்லாம் வந்து 140 கோடி இந்தியர்களின் சுயமரியாதையை சுரண்டி பார்க்கிற, சீண்டி பார்க்கிற, அதனை மிக கேவலமாக சீண்டி பார்க்குற ஒரு வேலை. தேசபக்தர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் வாய் திறக்க வேண்டும். வர வாரம் திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூடுகிறது. திரும்ப இந்த செஷன் ஏப்ரல் 2 வரைக்கும் திறப்பார்கள் நினைக்கிறீங்களா? எதுவும் பதில் வரும்னு? கண்டிப்பாக சிக்கல் இருக்குது. பேச விட மாட்டாங்க, தூக்கி வெளியில் போடுவாங்க. சரி, பார்லிமெண்ட் ஃபாரமில் இதுக்கெல்லாம் நீதி கிடைக்காது. ஏன்னா அந்த ஃபாரம் ஹஸ் பீன் கிட்டத்தட்ட டெஸ்ட்ராய்டு. ஏன்னா இப்போ இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் கிரைசிஸை முழுக்க எல்லா மீடியாஸும் கவர்மெண்ட் சோர்ஸஸை கோட் பண்ணி தான் நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்களே தவிர கவர்மெண்ட்டில் கொஷின் எடுக்க ஆள் இல்லைங்கிறது தான். அப்சல்யூட்லி, ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதாவது லூமிங் எனர்ஜி கிரைசிஸ், உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சிக்கல், அதை பற்றி மீடியா மோடி காலடியில் உட்காந்துருப்பதற்கு இன்னும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அது பற்றின ஒரு 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 திறந்த மனதுடன் கூடிய ஆரோக்கியமான விவாதம் இந்த 4 நாளாக நடக்கலை. மாறா கவர்மெண்ட் சோர்ஸஸை கோட் பண்ணி எவ்ரிதிங் இஸ் சேஃப் மாதிரி, ஆனால் ஒற்றை தன்மை கொண்ட அந்த நெரேட்டிவ் தான் பில்டப் பண்ணப்படுது. இட்ஸ் அ சீரியஸ் கிரைசிஸ். சண்டை எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வருதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட எனர்ஜி கிரைசிஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து என்பது குறையும். அப்படி இல்லை, சண்டை நீடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆபத்து கூடுது. இதில் எண்ணெய் வளங்களை பற்றின அந்த ஒரு கிரைசிஸ், கச்சா எண்ணெய் பாதுகாப்பு ஒரு பக்கம்னா எனர்ஜி செக்யூரிட்டி, இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. 92 ரூபாய்க்கு கீழே வந்து போகுது ரூபாய் மதிப்பு. இது என்ன பாரதூரமான விளைவுகள்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஐ திங்க் இன்டர்வீன் பண்ணி தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்குது 92க்கு கீழே போகாமல் இருக்கிறது. ஸோ ரிசர்வ் பேங்க்கோட கண்டினியூஸ் இன்டர்வென்ஷன் தேவைப்படுன்றது தெரியுது. எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய அளவில் அடி வாங்குது, உங்களுக்கு தெரியும். கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்குது. திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆங்கிள். இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேயே எதுலேயே பார்த்தேன் நான், அந்த பிராந்தியத்தில், அந்த கடல் பரப்பில் இந்தியாவோட இன்டர்நெட் சேவைக்கான கேபிள்ஸ் வந்து 35% அந்த பிராந்தியத்தை தாண்டி இருக்குது, அந்த பிராந்தியத்தை நம்பி இருக்குது. அதில் ஏற்கனவே வந்து கடந்த செப்டம்பர் மாதம் அதில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு ஏர்டெல் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த கப்பல்கள் அங்கே போக முயற்சி பண்ணியிருக்காங்க. சில நேரம் கொஞ்சம் வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ போக முடியாது, ஏன்னா இப்போ இட்ஸ் டேஞ்சரஸ். இட்ஸ் அன் அனதர் ப்ராப்ளம்.
இது வந்து எனர்ஜி செக்யூரிட்டி ஒரு ப்ராப்ளம், எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குறது ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கி இன்டர்நெட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா வந்து வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவோட இன்டர்நெட் சேவையில் 1/3 35% வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் அந்த பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா பகுதி, இன்றைக்கி யுத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்க சி கேபிள்ஸ், அண்டர் சி கேபிள்ஸ், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடந்த செப்டம்பர் மாதமே போனேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏர்டெல்லோட அந்த அந்த ரிப்பேரிங் ஷிப்ஸ்ன்றாங்க, அது வந்து ஏதோ காரணத்தால் ரிப்பேர் பண்ண முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை தொடர முடியாத சூழல் இருக்குது. அப்போ ஒருவேளை சண்டை நீடிச்சா அடிஷ்னல் ஹெட்டேக் ஃபார் இந்தியா வந்து இதுவும் டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன் இருக்குது. ஸோ மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லெட்ஸ் சி, பார்க்கலாம். பார்ப்போம் சார். இது ஒரு டிசாஸ்டர் ஃபார் மேன்கைண்டாக இன்னும் பெரிய அளவுக்கு போய்விடக்கூடாது என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. பட் யார் அதை செய்ய போகிறாங்கிற கேள்வி தான். ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.